வணக்கம். இன்றைய பார்வை உங்களை வரவேற்றுக் கொள்கிறது. ஈரானில் தீவிரமான அரச எதிர்ப்பு போராட்டங்கள் நடந்து வருவது நீங்கள் அறிந்த ஒரு விடயம். அவ்வாறாக இடம்பெற்று வரும் அரச எதிர்ப்பு போராட்டங்களில் இதுவரை 2400க்கும் மேற்பட்ட போராட்டக்காரர்கள் கொல்லப்பட்டுள்ளதான அதிர்ச்சிகரமான துன்பியல் செய்திகள் அமெரிக்காவை தளமாக கொண்ட மனித உரிமை குழுக்களிடம் இருந்து வந்துள்ளன. இவ்வாறான பதற்றமான செய்திகளை அமெரிக்க மனித உரிமை குழுக்கள் வெளியிட இந்த பதற்றத்துடன் ஏற்கனவே ஈரான் தொடர்பாக எடுக்கப்பட்ட ஒரு முடிவை அமெரிக்க அரசு தலைவர் டொனால்ட் ட்ரம்பும் தற்போது வெளிப்படுத்த தலைப்படுகின்றார். இந்த வெளிப்படுத்தலின் அடிப்படையில் போராட்டக்காரர்களுக்கு உதவி செய்ய அமெரிக்க உதவி ஈரானை நோக்கி விரைந்து கொள்வதாக ட்ரம்பின் அறிக்கையிடல் வந்தது. ட்ரம்பின் இந்த அறிக்கையிடலின் பின்னால் ஒரு தந்திரோபாயம் உள்ளது. அதாவது போராட்டக்காரர்கள் தமது போராட்டங்களை தொய்வடைய விடாமல் தொடர்ந்தும் கொதிநிலையில் வைத்திருக்க வேண்டும் என்ற வகையில்தான் அவர் அமெரிக்க உதவிகள் வருகின்றன, சளைக்காமல் போராடி கொள்ளுங்கள் என்ற ஒரு புதிய உசுப்பேற்றலை ஈரானிய போராட்டக்காரர்களுக்கு விடுத்திருக்கக்கூடும். அதாவது அமெரிக்க உதவி வரும் என்ற நம்பிக்கையில் ஈரானிய ஆர்ப்பாட்டக்காரர்கள் தொய்வில்லாமல் போராடி கொள்வார்கள் என்ற ஒரு நிலைப்பாட்டுடன் இந்த பின்னணியில் தான் ஈரானை அடிக்கலாம் என்ற ஒரு தந்திரோபாயத்தையும் டொனால்ட் ட்ரம்ப் கொண்டிருக்கக்கூடும். இவ்வாறான தந்திரோபாயங்கள் உலக அரங்கில் இருக்க உள்ளூரில் இலங்கை போன்ற நாடுகளிலும் சில குட்டி குட்டி தந்திரோபாயங்கள் இருக்கத்தான் செய்கின்றன. அந்த வகையில் இலங்கையில் ஸ்ரீலங்காவின் புதிய கல்வி சீர்திருத்தத்தை மையப்படுத்திய காற்று மூச்சுக்கள் இடம்பெறும் நிலையில் இந்த பிரச்சனையில் ஜேவிபி முகங்களுடன் தற்போது கடுமையாக ஒரு கொதிநிலையை பேணி வரும் மிகிந்தலை ரஜமகா விகாரையின் தலைமை விகாராதிபதியும் ஜேவிபியின் தொழிற்சங்க தலைவரும் அமைச்சருமான லால்காந்தாவினால் மிகிந்தலை காட்டுமிராண்டி என மறைமுகமாக குறிப்பிடப்பட்ட காவி முகமான தம்மரத்ன தேரர் ஜேவிபியால் இலங்கை அழிவதை தடுப்பதற்காக அமெரிக்க அரசு தலைவர் டொனால்ட் ட்ரம்பையும் தான் சந்தித்து பேச தயாராக இருப்பதாக கூறி புதிய பரபரப்பு நாடகம் ஒன்றை நடத்த தலைப்படுகின்றார். அத்துடன் கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் தான் ட்ரம்ப் குடும்பத்தை அணுகியதால் தான் இலங்கை மீதான டொனால்ட் ட்ரம்பின் வரி குறைக்கப்பட்டதாகவும் அவர் ஒரு அடித்து விடலை வெளிப்படுத்தினார். அனுர அரசாங்கத்தின் அமைச்சரான கேடி லால்காந்த தனக்கு எதிராக திட்டமிட்ட தாக்குதலை நடத்தி வருவதாக ஸ்ரீலங்காவின் சிஐடியின் தலைமையகத்துக்கு நேற்று ஓடோடி சென்று அவசரமாக ஒரு முறைப்பாடு ஒன்றை வழங்கிய பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே மிகிந்தலை விகாராதிபதி இந்த கருத்தை தெரிவித்து அனுர அரசாங்கம் ஸ்ரீலங்காவின் பௌத்த சாசனத்திற்கு தீங்கி விளைவிப்பதை தடுத்துக் கொள்வதே தனது முதன்மையான நோக்கம் என்பதால் இதற்காக தேவையானால் டொனால்ட் ட்ரம்பையே நாடிக்கொள்வேன் என்று கூறினார். ஆனால் ஸ்ரீலங்காவின் பிரதமராக இருக்கும் முனைவர் கல்வி தகமை கொண்ட ஹரணி அமரசூரிய என்ற 50 வயது கடந்த ஒரு பெண்ணை, அதுவும் அவர் திருமணமாகாத நிலையில், வேண்டுமானால் அவருக்கு தான் திருமணம் செய்து வைக்கின்றேன், அவர் பிள்ளை குட்டிகளை பெற்று அதன் பின்னர் பிள்ளைகளை வளர்த்து இலங்கை சிறார்களுக்கான கல்வி சீர்திருத்தத்தை செய்ய வேண்டும் என்ற போர்வையில் காவி உடையில் வெளிப்படுத்தப்பட்ட வக்கிரத்தனமான கருத்துக்களுக்கு இதே காவிமுகம் எந்தவிதமான மன்னிப்பு கோரலையும் வெளிப்படுத்திக் கொள்ளவில்லை என்பது இன்னொரு விடயம். 2013ஆம் ஆண்டில் ஐநா மனித உரிமை பேரவையின் அப்போதைய ஆணையாளராக இருந்த தமிழ் பூர்வீகத்தை கொண்ட தென்னாப்பிரிக்காவை சேர்ந்த நவநீதம் பிள்ளை தனது 73வது வயதில், அப்போது அவருக்கு 73 வயது, இப்போது நவநீதம் பிள்ளைக்கு 84 வயதாகிவிட்டது, 73வது வயதில் தனது பணியின் நிமித்தம் ஸ்ரீலங்காவுக்கு பயணித்த வேளை அப்போது ராஜபக்சக்களின் அமைச்சராக இருந்த மேவின் சில்வா என்ற ஒரு சண்டியர் நவநீதம் பிள்ளையை மையப்படுத்தி முன்வைத்த நாகரீகமற்ற திருமண முன்வழிவு கருத்து அதிர்ச்சியூட்டுவதாக இருந்தது. அன்று ஸ்ரீலங்காவின் கடும்போக்காளர்கள் மேவின் சில்வாவின் இந்த அதிர்ச்சியூட்டும் கருத்தை உள்ளூர ரசித்து கொண்டார்கள். ஆனால் இந்த அதிர்ச்சி அனைத்துலகுக்கும் பரவிய போது வேறு வழியின்றி அப்போது ராஜபக்ஷ அரசாங்கத்தின், அதாவது மஹிந்த அரசாங்கத்தின் பேச்சாளராக இருந்த டலஸ் அழகப்பெருமா அதற்கு மன்னிப்பு கோரியமையும் பகிரங்கமான ஒரு விடயம். இதன் பின்னர் தான் மேவின் சில்வா ஒரு கரணத்தை அடித்து நவிப்பிள்ளையை திருமணம் செய்து கொள்ள தான் ஒருபோதும் ஒரு ப்ரப்போசலை, அதாவது பரிந்துரையை முன்வைத்ததில்லை என்ற வாதத்தை முன்வைத்தார். ஆனால் அவர் அவ்வாறாக சொன்னமை நிரூபிக்கப்பட்ட ஒரு விடயம்.
அன்று ஐநா மீது உள்ள வெறுப்பால் நபிபிள்ளை மீது இவ்வாறான கருத்துக்கள் கக்கப்பட்ட போது பேசாமல் இருந்த காவியுடை தரப்புகளும் கடும்போக்கு அரசியல்வாதிகளும் இப்போது தமது சொந்த தரப்பிலுள்ள ஹரணி அமரசூய மீது இவ்வாறான வக்கிரமான கருத்துக்கள் கொட்டப்படுவதையும் கண்ணார கண்டுகொள்கிறார்கள். இதற்கிடையே ஸ்ரீலங்காவின் கல்வி அமைச்சகத்தின் முன்னால் தான் நடத்திய ஹரணி ஹோகோம் என்ற போராட்ட நாடகத்தை திடீரென முடித்து தனது சத்தியாகிரக மூட்டையை கட்டிக்கொண்டு தெற்கின் அரசியல் வீராப்பு சண்டியர்களில் ஒருவரான விமல் வீரவன்சவும் கிளம்பிவிட்டார். அரசாங்கம் தனது சர்ச்சைக்குரிய கல்வி சீர்திருத்தங்களின் ஒரு முக்கிய அங்கமாக இருக்கக்கூடிய 6ஆம் ஆண்டுக்குரிய பாட புத்தக சீர்திருத்தத்தை மட்டும் அடுத்த ஆண்டு வரை ஒத்திவைப்பதாக அறிவித்ததை அடுத்து எப்போது இப்படியொரு அறிவிப்பு வெறும் அதன் மூலமாக தான் போராட்டத்தை முடிக்கக்கூடிய வேளை வெறும் ஒரு துரும்பு கிட்டும் என நினைத்த விமல் உடனடியாகவே அரசாங்கத்தின் அறிவிப்பை அடுத்து தனது சத்தியாகிரகத்தை முடித்து கொண்டு மூட்டை முடிச்சுகளுடன் அந்த இடத்தை விட்டு வெளியேறிவிட்டார். ஆனால் அரசாங்கமோ 6ஆம் ஆண்டுக்குரிய கல்வி சீர்திருத்தம் மட்டுமே 27ஆம் ஆண்டுக்கு ஒத்திவைக்கப்பட்டதே தவிர 1ஆம் ஆண்டுக்குரிய சீர்திருத்தம் எல்லாம் இந்த ஆண்டே நடைபெறும், திட்டமிட்டபடி இலங்கைக்கான கல்வி சீர்திருத்தம் இடம்பெறும் என அனுரவே தனது வாயால் மீண்டும் அழுத்தமாக குறிப்பிட்டு விட்டார். தெற்கில் இவ்வாறாக சில நாடகங்கள் அரங்கேற யாழ்ப்பாணம் தாவடி பகுதியில் அமைந்துள்ள தனது கட்சி பணியகம் நேற்று நள்ளிரவு இனந்தெரியாத நபர்களால் தீ வைக்கப்பட்டதாக வடக்கின் சர்ச்சைக்குரிய அரசியல் முகங்களில் ஒருவரும் தமிழ் தேசிய அரசியல் ஒவ்வாமை கொண்டவரும் தமிழ் தேசிய அரசியலை மிகவும் கொச்சைத்தனமாக விமர்சிப்பவரும் இதற்கும் அப்பால் ஸ்ரீலங்காவின் தமிழர்களை மையப்படுத்திய நிகழ்ச்சி நிரல்களுக்கு துணை போவோருமாக கருதப்படும் அருண் சித்தார்த் ஒரு விடயத்தை குறிப்பிட்டார். அத்துடன் தனது கட்சி பணியகம் தீயிடலுக்கு உள்ளானதாக கூறி சில நிழல் படங்களையும் அவர் வெளியிட்டார். நேற்று நள்ளிரவு தாண்டி இந்த சம்பவம் இடம்பெற்றதாகவும் இந்த சம்பவம் குறித்து இப்போது ஸ்ரீலங்கா காவல்துறை விசாரணைகளை நடத்துவதாகவும் தனது கட்சி பணியகம் அமைந்துள்ள கட்டிடத்தின் வாசல் பகுதியில் 2 பேர் பெட்ரோலை ஊற்றி தீமூட்டுவதை சிசிடிவி எனப்படும் கண்காணிப்பு பதிவு காணொளிகள் மூலமாக காண முடிந்ததாகவும் அவர் சில கதைகளை கூறிக்கொண்டார். முன்னர் ஒருமுறை நல்லூர் கந்தன் ஆலயத்தை இடித்துவிட்டு அந்த இடத்தில் ஒரு கழிவறையை கட்ட வேண்டும் எனவும் அதேபோல செம்மணி புதைகுழி குறித்த அகழ்வு பெரும் அதிர்ச்சிகரமாக அடுத்தடுத்து உடலங்களின் மீட்புடன் நடைபெற்ற போது அந்த விடயத்தை திசை திருப்ப துணுக்காயில் விடுதலை புலிகளின் வதைமுகாம் ஒன்று இருந்ததான தவறான தகவல்களை பரப்பி குழப்பத்தை ஏற்படுத்த முயன்றவரும் இதே அருண் சித்தார்த் என்பது வெளிப்படையான ஒரு விடயம். இவ்வாறான பாரதூரமான சர்ச்சைகளை தமிழர்களின் முற்றங்களில் நகர்த்திய அருண் சித்தார்த் ஸ்ரீலங்கா உளவுத்துறையால் வளர்க்கப்பட்டதாக கூறப்படும் ஒரு நபர் என்பதும் பகிரங்கமான ஒரு விடயம். குறிப்பாக யாழ் மாவட்டத்தில் ஸ்ரீலங்கா படையின் கட்டளை தளபதியாக மேஜர் ஜெனரல் கத்துருசிங்க பணியாற்றிய போது அவரது வழிகாட்டலால் தான் அருண் சித்தார்த் உருவாக்கப்பட்டதாகவும் அவர் ஒரு முகம் என்ற அரசியல் புரசலான கதைகள் எல்லாம் உள்ளன. ஆனால் இந்த அரசியல் புரசலான கதைகளை நிரூபிப்பது போல தமிழர்களின் ஒற்றுமையை குலைப்பது, தமிழரின் அரசியல் லட்சியங்களை குறை மதிப்புக்கு உள்ளாக்குவது, தமிழர்களின் முக்கியமான பிரச்சனைகளின் போது அந்த பிரச்சனையை திசை திருப்பும் வகையில் குண்டக்க மண்டக்க நகர்வுகளை செய்வது போன்ற கைங்கரியங்கள் எல்லாம் அருண் சித்தார்த்துக்கு உரியது என்பதால் ஒரு காலத்தில் ஸ்ரீலங்கா படைத்துறையே அவருக்கு ராஜபக்ஷக்கள் முதல் ரணில் வரையான உயர்மட்ட முகங்களை சந்திக்க ஏற்பாடுகளை செய்திருந்ததும் பகிரங்கமானது. இதற்கு ஆதாரமாக சகல அரச தலைவர்களுடன் மற்றும் அரசியல் பிரமுகர்களுடன் அருண் சித்தார்த் நிற்கும் நிழல் படங்கள் எல்லாம் காண கிடக்கின்றன. அண்மை நாட்களில் தன் மீது ஒரு வலிந்த எதிர்ப்பை உருவாக்கும் வகையில் அருண் சித்தார்த்தின் நகர்வுகள் அமைந்திருந்தன. தமிழர்களின் தேசிய தலைவரை தூசித்துக் கொள்வது, தமிழ் தேசியத்தை கொச்சைப்படுத்துவது போன்ற சில திட்டமிட்ட வலிந்த நகர்வுகளை அவர் செய்தபோது இந்த பொறியில் உணர்வு மயப்பட்ட சில தமிழர்கள் விழுந்தனர். அவருடன் சீற்றமாக தொலைபேசியில் உரையாடிய போது அந்த தொலைபேசி பதிவுகளை பதிவு செய்த பின்னர் அவற்றை சமூக வலைத்தளத்தில் வெளியிட்ட அருண் சித்தார்த் அதன் பின்னர் தனது நிதியுதவி கோரிக்கைகளையும் நாசூக்காக விடுத்திருந்தார். இந்த பின்னணியில் தான் இப்போது இந்த தீயிடல் முயற்சி குறித்த கதைகள் வந்துள்ளன. இந்த தீயிடல் செய்தி ஒரு செட்டப் செய்தி என்ற வகையிலும் அரசாங்கத்தின் பாதுகாப்பை கோருவதற்காக முதற்கட்டமாக அருண் சித்தார்த் எடுத்த நகர்வு இது என்ற ஒரு பேசுபொருளும் தற்போது யாழ்ப்பாணத்தில் உலா வருகின்றது. இவ்வாறான நாடக நகர்வுகளின் பின்னணியில்
வடக்கில் நாளையும் நாளை மறுதினமும் தனது நல்லிணக்க பொங்கல் காட்சிகள் மற்றும் சந்திப்புகளுக்கு ஸ்ரீலங்காவின் அரசு தலைவர் அனுரகுமார திசாநாயக்கா தயாராகும் பின்னணியில் மேலும் புதிய காட்சிகளுக்கும் நாடகங்களுக்கும் இடம் இருக்கும் என்பதை இப்போதே சொல்லிக் கொள்ளலாம்.